வெல்கம் டு ஆர்கேசிஓசி. இங்கே வந்து இன்றைக்கி வந்து நிறைய அப்டேட்டோடு வந்திருக்கேன். ரொம்ப நாளாச்சு நம்ம வந்து வீடியோ போட்டு. ஸோ அதனால தான் இப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டார் போனஸ் போய்கிட்டு. ஸோ முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ஸ்டார் போனஸ் அப்டேட் பண்ணியிருக்கலாம். பட் ஓகே, உங்களுக்கு வந்து முன்னாடி தெரியல அப்படின்னா 1 டே வந்து டிலே ஆகும். 15th வந்திருக்கு அப்படின்னா அந்த ஸ்டார் போனஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா 1 டே நீங்கள் அட்டாக் பண்ணாமல் இருக்கணும். அட்டாக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுவும் சேர்ந்து வந்திருக்கும். ஓகே, மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அட்டாக் பண்ணி 2 ஸ்டார் போனஸ் லூட் எடுத்துங்க. அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 1030 தான் வரும். ஓரேஸ் எல்லாமே டபுளாக வரும். உங்களுக்கு அதுமாதிரி வருதுன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. ஓகே, யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த புதுசு வந்து வைஸ் வாரியர்ஸுங்கிற ஒரு ஈவெண்ட்டை முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் முடிச்சுட்டு அந்த டெக்கரேஷன் வாங்கியாச்சு. ஹேண்ட்ஸம் ஸ்க்ரோல் வாங்கியாச்சு. நீங்கள் வாங்கிட்டீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்ருங்க. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இவன் அடிச்சு இப்போ அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா 16 ஓகே. இப்போ வந்து இந்த ஒரு நம்மகிட்ட வந்து ஒரு இவன் வந்துட்டான். ஸோ அவனை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றும் பெருசாலாம் பண்ண முடியாது. அதனால் வந்து ஹீரோவை அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ ஹீரோ அப்டேட் பண்ணியாச்சு. எனக்கு இன்னும் லூட் என்ன இருக்குது அப்படின்னா இந்த லூட் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நான் லூட்டை கிளைம் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா வந்து 16 லாக் போட்டு இதை க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, அது பார்ப்போம். ஃபியூச்சரில் லைவில் பார்ப்போம். ஓகேவா? சரி, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து என்கிட்ட வந்து ஓரே சேர்ந்துருச்சு மக்களே. ஸோ ஓரேஸை வச்சு எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அப்டேட் பண்ணி மேக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ அதில் நான் மெயினாக குயின் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ குயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஹீலர் பப்பை சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹீலர் பப்பு யூஸ் பண்ணுறதுனால அதை வந்து நான் மேக்ஸ் பண்ணணும். ஒரே இதில் மேக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்க கைஸ். ஹீலர் பப்புட்டு 3 சம்மன் யூனிட் வந்துடும். ஸோ சம்மன் யூனிட் லெவல் வந்து 8, செல்ஃப் ஹீலிங் 38, ஹிட் பாயிண்ட் வந்து 968. ஸோ ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்ருங்க. இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. அடுத்து வந்து ஆக்ஷன் ஃபிகர் வந்து நான் மேக்ஸ் பண்ண போகிறேன். இப்போது பாருங்கள், இதோட சேர்த்து ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பார்த்துலாம் ரேங்கர் பாட்டிலில். ஸோ இப்போ வந்து அட்டாக் இது மேக்ஸ் பண்ணுறேன் 15th லெவலு. ஐ திங்க் ஆக்ஷன் ஃபிகர் 26 லெவல் போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போமா 15th. ஏன்னா செல்ஃப் ஹீலிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது 16. சம்மன் யூனிட் எப்பவுமே ஒன்று தான் இருக்கும், அது சேஞ்ச் ஆகாது. 17 ஆக்ஷன் ஃபிகர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா. ஓகே, லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. 18 20 போட்டாச்சு. 20 போட்டாச்சு. 19 போட்டு 20 போட்டாச்சு. பட் இது வந்து நமக்கு வந்து இது இல்லை, ஒரு சரி சைன் ஒரு இல்லை. ஸோ அதை எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்லி சைனே ஒரு மட்டும் கலெக்ட் பண்ணுறோமா அப்படி கேட்டால் இல்லை, எல்லாத்தையும் ஒரு இடையே கலெக்ட் பண்ணிடுவோம். கலெக்ட் பண்ணிவிட்டு ஆக்ஷன் ஃபிகரை மேக்ஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இந்த வைஸ் வாரியர்ஸில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்தமாதிரி வந்துருக்கும். நான் அதில் வந்து ஓரேஸ் மட்டும் கலெக்ட் பண்ணுறேன். சைனி ஓரேஸு, க்ளோரி ஓரேஸ். ஸோ சைனி ஓரேஸு ஸோ கலெக்ட் பண்ணியாச்சா? ஓகே, க்ளோரி ஓரேஸ் லாஸ்ட்டாக 120 க்ளோரிஸ் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா? ஓகே கைஸ், போவோம். 32. இப்போ வந்து நான் இன்னும் 6 எனக்கு தெரிஞ்சு 26 வரும்னு நினைக்கிறேன். 6 இன்க்ரீஸ் பண்ணோம். 8ஆம் லெவலு 21, 22, 23. ஓ மை காட், பத்தலை கைஸ். என்கிட்ட வந்து 600 வேணும். என்கிட்ட வந்து இது பத்தலை 24க்கு. ஸோ ஓகே, நான் இது வேறு ஏதாவது வழியில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து ரைடு மெடல்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் 50 தான் அதில் கிடைக்கும். பட் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 600 வேணும். இந்த க்ளோரி ஓரேஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது கைஸ். ஸோ ஓகே, 50ல் நான் மேக்ஸிமம் வந்து 600 எனக்கு கிடைக்கிறது வாய்ப்பே இல்லை, ரொம்ப கஷ்டம். என்கிட்ட இந்த இது இருக்குது, அந்த ஸ்டாரி ஓரி இருக்குது. இப்போ சைன் ஓரி இல்லை. ஸோ க்ளோரி ஓரி இல்லை. க்ளோரி ஓரி வாங்குறதுக்கு வந்து ஒன்லி வே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெடல் ஈவெண்ட்டு, அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரைடு மெடல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் 2 வாங்கினா 100 தான் கிடைக்கும். 100 கிடைத்தாலும் எனக்கு அப்டேட் பண்ண முடியாது. அதனால் நான் மெடல்ஸ் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பல, அப்படியே இருக்கட்டும். ஸோ இது 23 லெவல் வந்தது பெரிய விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது இது 2 யூஸ் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து நான் மேக்ஸ் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதே நான் மேக்ஸ் யூஸ் பண்ணி இதே மேக்ஸ் போட்டு வச்சுருக்கேன் நினைக்க தெரியல. ஆக்சுவலாக இது தான் யூஸ் பண்ணுவேன். இதுக்கு பதிலாக அது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போது சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ அப்டேட்டில் இருக்கிறதுனால இது ஓகே எனக்கு. பட் இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுவேன்னா ஹீலிங் கொடுக்கும். கரெக்டாக ஹீலிங் டோம் யூஸ் பண்ணுறத விட நான் ஹீலிங் டோம் தான் யூஸ் பண்ணுவேன் நினைக்கிறேன். ஹீலிங் டோம் தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்னா ஹீலிங் டோம் ஹீல்ஸ் தி கிராண்ட் வார்டன் ஆல் நியர்பை தி ஃப்ரெண்ட்லி யூனிட்ஸ், இதுதான் அப்டேட் பண்ணுவேன். பட் இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது க்ளோரி ஓரி வேணும். ஸோ க்ளோரி ஓரி ரொம்ப கஷ்டம் கைஸ். நம்மகிட்ட க்ளோரி ஓரி இல்லை. ஸோ அதனால் வேறு என்ன நம்மளுக்கு இன்னும் பெண்டிங்காக இருக்குது. ஓகே, இவனை அப்டேட் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே க்ளோரி ஓரி வேணும். ஓகே, ராக்கெட்ஸ் பேர் வந்து 20 லெவலில் போட்டலாம். ஸோ இதுக்குமே க்ளோரி ஓரி வேணும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்டாரி ஓரி காலி பண்ணலான்னு பார்க்குறேன். ஓகே, ராக்கெட்ஸ் பேர் 20 லெவலில் போட்டாச்சு. அடுத்தது நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுல ஓகே ஸ்பைக்கி பாலில் அதுக்கும் க்ளோரி ஓரி வேணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எர்த் பேக் போட்டு அதுக்கு தேவையில்லை. ஸோ 10th லெவலு. ஓகே, 11th லெவலு. ஸோ இதுக்குமே க்ளோரி ஓரி வேணும். ஸோ எல்லாமே க்ளோரி ஓரியில் தான் கைஸ் நிற்கிது. ஆல்மோஸ்ட் இதை நான் முடிச்சாச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன அப்டேட் போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்படி ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பார்த்துருவோமா? ஒரு நிமிஷம் டொனேட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி டொனேட் பண்ணி குளோபலாக நீங்கள் டொனேட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் ஆஃப் ஃபைட்டிங் கிடைக்குது. ஸோ கிடச்சதுன்னா வந்து வாங்கி போட்டுங்க. புக் ஆஃப் ஃபைட்டிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹீரோஸ் அப்டேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. பட் புக் ஆஃப் ஃபைட்டிங் யூஸ் பண்ணி ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது இதுதான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அப்டேட் பண்ண முடியும். ஓகே, அது எனக்கு 3 days இருக்குது. 3 days என்கிட்ட வந்து இன்னும் மேஜிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன்று தான் இருக்குது ரிசர்ச் போர்ஷன். ஸோ ஒன்றும் பிரச்சனை
பண்ணலாம் ரிசர்ச் பொறுமையாக வரட்டும். இது ஃபுல்லாக நான் அப்புறம் நாளைக்கு வீடியோவில் போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேங்க்டு பெட்டில் அட்டாக் போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். பட் என்ன சக்ஸஸ் ஆக முடியுமான்னு தெரியல. அட்டாக் போய்ட்டு உங்களுக்கு சொல்கிறேனே. போவோம் அட்டாக்கு. ஐயோ, வித்தவுட் வார்டன் போகிறேன் கைஸ். ஓ மை காட். ஓகே ஃபனலிங்க்கு இவனை இருக்கட்டுறேன். ஓகே ஃப்ரீடம்க்கு இவன் வேணும். ஓகே நான் அப்படியே தெளிச்சு விட்றேன். ஃபனலிங் க்ரியேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து கிளியரன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து டோட்டம் ஸ்பெல்லை ஃபுல்லாக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா இவனை வந்து சேவ் பண்ணிகிட்டே இருக்கோம். அட்லீஸ்ட் 2 ஸ்டாராவது நம்ம எடுக்கணும். அதான் நம்மளோட பிளானு. 2 ஸ்டாராவது எடுக்க முடியுமான்னு தெரியல, பார்ப்போம். 1 ஸ்டார் ஆல்மோஸ்ட்டுக்கு நெருங்கியாச்சு. 2 ஸ்டார் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். 2 ஸ்டாருக்கு செக் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா ரிவெஞ்ச் டவர் இருக்குது. கண்டிப்பாக கஷ்டம்னு நினைக்கிறேன். ஐ தாட் ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டம் கைஸ். 3 ஸ்டார் 2 ஸ்டார் எடுத்தாச்சு. 3 ஸ்டார் ஏன்னா ரிவெஞ்ச் டவர் இருக்குது, முடியாது. அதனால் வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 69% தான் எடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் எடுக்கலாம், பார்ப்போம் எவ்வளோ கிடைக்குன்ட்டு. ஹீரோயின் குயின் மட்டும் இருக்குது. 80% எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே இந்த இன்ஃபர்னாவை க்ளீன் பண்ணால் கூட ஓகே க்ளீன் பண்ணியிருக்கலாம். பட் இன்ஃபர்னாவை கிளியர் பண்ணல. ஓகே நீ ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தோன்னா ஹீரோஸ் வந்து மேக்ஸ் இல்லை கைஸ். மேக்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து அட்டாக் பண்ண முடியும். நம்மகிட்ட ஹீரோஸ் மேக்ஸ் இல்லை, என்ன பண்ண முடியும். ஓகே எனியோ போயிடு. ஓகே ஸோ மேக்ஸ் எபிலிட்டி தான் கைஸ். ஓகே ஒரு 2 ஸ்டார் கன்ஃபார்ம் எடுத்துருவோம் இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜியில். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். ஓகேவா. ஓகே இது முடிச்சாச்சா. இது முடிச்ச பிறகு இங்கே யாருமே ஃப்ரீயாக இல்லை. ஸோ யாருமே ஃப்ரீயாக இருப்பாங்களான்னு பார்த்தா யாருமே ஃப்ரீயாக இல்லை. ஸோ இதுவுமே வந்து பார்த்தோன்னா எதுவும் ஃப்ரீயாக இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ் வரைக்கும் டைம் இருக்குது நான் இதை கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஓகே கைஸ் அடுத்து வந்து பார்த்தோன்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓகே இது 3 டேஸ் போட்டு முடிச்சிடலாமா என்ன பார்த்தேன். ஓகே இது நாளைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ட்டு. அடுத்து நம்மகிட்ட வந்து இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட்டை போய் பார்ப்போமா. சரி லைவில் வந்து இந்த அப்டேட்லாம் போட்டுடலாம். பட் இந்த லைவில் வந்து நமக்கு லைவ் போடுறதுக்கு கன்வியூஸ் லைவ் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே இன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக இருக்கும். அதனால தான் சார் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போட்டலாம். அதனால் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் கண்டென்ட்டாக இருக்கா. ஸோ நீங்கள் என்ன வந்து ஸ்டாரியோட யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் லைட்டாக ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இது கிடச்சிருச்சு. இந்த இதில் வந்து 200 கிடச்சிச்சு. அந்த இது தான் 200. இந்த 200 பாருங்கள். புக் ஆஃப் ஃபைட்டிங் ஒன்று ரிசீவ் ஆயிடுச்சு. ஸ்டோரில் போய்ட்டு வாங்கிக்கிங்க. எனக்கு புக் ஆஃப் ஃபைட்டிங் ஒன்று ரிசீவ் ஆச்சு. பாருங்கள் புக் ஆஃப் ஃபைட்டிங் வந்துச்சுங்களா மேலே, அந்த மாதிரி உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். அதுக்காக தான் நான் இந்த இதுக்கு வந்தேன். இங்கே பாருங்க 200 ட்ரைல் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து புக் ஆஃப் ஃபைட்டிங் மேட்ச் 8 ஒன்று கிடச்சிருச்சு. ஸோ என்கிட்ட மேட்ச் 8 தான். இப்போ என்கிட்ட வந்து எந்த பில்டரும் வரல. ஸோ இப்போ வந்து இங்கேயும் எனக்கு வந்து பார்த்தோன்னா TH15 வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா அரௌண்டு ஓ மை காட். இப்போ நான் அட்டாக் போக விரும்பலை, என்கிட்ட இது இல்லை. ஸோ இதில் இருக்கிற ஸ்டாரி வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா மேஜிக் மிரர் 14 அம்புகுரி அங்கே இருக்குது. ஸோ 23 எலக்ட்ரிக் போட்ஸ் இப்போதைக்கு நான் மேக்ஸ் பண்ண விரும்பலை. எலக்ட்ரிக் போட்ஸ் பின்னாடி மேக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா வார்டனுடைய இது 2 தான் நான் யூஸ் பண்ணுறேன் இல்லையா. ஸோ அதனால் வந்து இதை நான் மேக்ஸ் பண்ணிடலாமான்னு யோசிக்கிறேன். அப்படிலாட்டி இதை மேக்ஸ் பண்ணிடலான்னு இருக்கேன். மேக்ஸ் பண்ணால் எனக்கு வந்து இது வேணும், ஸ்டாரி ஒரு வேணும். ஸ்டாரி ஒரு என்கிட்ட இல்லை. ஸோ இல்லாதனால நான் வந்து இப்போதைக்கு இதை ஃபஸ்ட்டு நான் மேக்ஸ் பண்ணுறேன். பட் ஆனால் இதை மேக்ஸ் பண்ணுறதோடு இதை மேக்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக ஹெல்த் ரெக்கவரி ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து ஹீலிங் டோம் வந்து நான் மேக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் யாரெல்லாம் வந்து ஹீலிங் டோம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ ஒரு லைக்கு கமெண்ட் செக்ஷன் போட்டுருங்க. நம்ம வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், ஏன்னா நான் இன்ட்ரெஸ்ட் ஸ்பீடில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 13th லெவலு மேபி வந்து ஹீலிங் டோம் அப்கிரேட் போட்டது ரொம்ப நல்லது கைஸ். ஒர்த்து ஹெல்த் ரெக்கவரி 50-50 இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள் ஒவ்வொரு லெவலுக்குமே. சூப்பரில் வா எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. நான் இதை மேக்ஸ் பண்ண விட்டுட்டேன் அந்த பேஸில். ஸோ இப்போ தான் கரெக்டான டைமுக்கு கரெக்டான இது வருது. ஓகே சூப்பர். எனக்கு வந்து ஃபயர் பாலை விட இந்த இது ஹீலிங் டோம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே சூப்பர் மேக்ஸ் கைஸ். ஹீலிங் டோம் மேக்ஸ் பண்ணிட்டோம். வா ஸோ இனிமேல் ஹீலிங் டோம் இல்லாமல் போக மாட்டோம். அது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் % இது இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம். ஓகே 12th லெவல் இதுவும் 16 தான் நினைக்கிறேன். இதே மேக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இந்தமாதிரி ஸ்டோர் பண்ணி ஸ்டார் ஓரி நீங்கள் மேக்ஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு நல்லது. பட் ஓகே நெக்ஸ்ட்டு மேக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா 600 எடுக்குது கைஸ். இதுதான் பிரச்சனை. 600 எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி கைஸ் பார்ப்போம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோ தான். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா என்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்டாரி வரையும் காலி பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்து நீங்கள் வேறு ஏதாவது அப்டேட் பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிட்ருங்க. ஓகே கைஸ் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.